இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பிஸ்மில்லாபாத் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. தேவையான அளவு எண்ணெய், கடுகு, 4 வரமிளகாய், கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வறுந்த ஸ்டேஜில் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வதங்கினதும் பெரிய தக்காளி 3 ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச காய்கறிகளை சேர்க்கவும். காய்கறிகள்லாம் வேகிறதுக்கு முன்னாடி 2 டம்ளர் பயிர் போட்டு வேக வச்சுக்கோங்க. தனியாக குக்கரில் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு. காய்கறி வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. வேக வச்ச பயிர் எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அரிசி தான் செய்கிறேன். குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தண்ணியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வேக விடுங்க. இல்லை நம்ம சாம்பார் பொடி செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். தேவையான பொருள்: மிளகு, சீரகம், வெந்தயம், துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வறுபடக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வறுத்த உடனே இதை அப்படியே ஆற வச்சு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், சாதம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சாம்பார் பொடியை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு. ஆஃப் பண்ணிவிடுங்க. டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி.